இருக்கக்கூடிய 4 மாதம் நடக்கக்கூடிய தேர்வு பார்த்தீங்கன்னா 2 தேர்வு தான். இப்பயும் சொல்றேன் 2 தேர்வு தான் இப்போ நடக்கும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது, இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் யூஜி டிஆர்பி மட்டும் தான் நடக்க போதா, எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும், பிஜி டிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும், பிஓ எக்ஸாம் எப்போ வரும், டெட் எக்ஸாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்குது. ஏன்னா அந்தந்த எக்ஸாமுக்கு நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மொத்தமாக விடையில் இருக்கக்கூடிய விடையாக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஜி டிஆர்பியில் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் கண்டிப்பாக 2 எக்ஸாம் நடக்க போகுது. அதில் யூஜி டிஆர்பி எக்ஸாமோ ப்ளஸ் டெட் எக்ஸாமோ இந்த ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கி ஏற்கனவே ஒரு செய்தி துண்டு செய்தியாக பரவி வந்துச்சு. அந்த துண்டு செய்தி தான் இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போகும்போது, டிஆர்பியில் 2000 வேகன்சி நியமிக்க போகிறோம். இந்த 2000 வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னம்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு ஆகஸ்ட் 2nd வீக்கில் வந்து எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. சரி, இந்த செய்தியின் அடிப்படையில் இந்த தகவல் உண்மையா அப்படின்னம்னா, இது 100% உண்மைன்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது, 100% பொய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. இந்த செய்தியின் அடிப்படையில் நமக்கு ஆகஸ்ட் மாதம் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் எண்டிலோ அல்லது செப்டம்பர் மாதத்துலையோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். நவம்பர் மாதம் எண்டு அல்லது டிசம்பர் மாதத்துலேயே நமக்கு என்ன நடக்கலாம், எக்ஸாம்ஸ் நடக்கலாம். அப்போ எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சமிக்கை செய்தி நமக்கு கிடைச்சிச்சு. இவ்வளோ நாள் நம்ம படித்தோம், படிக்காமல் இருந்தோம். நம்ம படித்தோம், எக்ஸாம்ஸ் வராதனால நம்ம தொய்வில் இருந்திருப்போம். ஆனால் நமக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு முழுமையாக கிடைச்சிருச்சு. அப்போ இந்த கிடைச்ச விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம டெட் எக்ஸாம் எழுதிட்டோம். எழுதி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸும் சரி சயின்ஸ் படித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அடுத்ததாக இருக்கிற எக்ஸாம்ஸுக்கு நம்ம கிளியர் கட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் 90 நாட்கள் தான் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா இருக்கும். சார், இந்த 90 நாளில் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னம்னா, 90 நாளில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த 3 விஷயங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னம்னா, நீங்கள் எந்த மேஜர், அந்த மேஜருக்கான பாடத்திட்டம் உங்ககிட்ட கம்பல்சரி இருக்கணும். அந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 யூனிட்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அந்த 10 யூனிட்டுக்கும் தேவையான உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணணும் உங்ககிட்ட இருக்கணும். ப்ளஸ் 3வதாக அந்த மெட்டீரியல் இருந்தாலும் அதை படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுதி பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். நீங்களோ அல்லது உங்கள் நண்பர்களும் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த 4 விஷயத்த இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் இந்த எக்ஸாமை 90 நாளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முயற்சியும் கூட பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய மாணவர்கள் கடைசியாக சொன்ன போது கூட, சார் நான் தெரிந்த கேள்விகளை தவறு செய்தேன், நான் தெரிஞ்ச கேள்விகளை மட்டும் நான் சரியாக பண்ணியிருந்தேன்னா கட்டாயம் என்ன பண்ணியிருப்பேன், வெற்றி அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் தெரிஞ்ச கேள்விகளை பொறுத்தவர்களை ஈஸியாக என்ன பண்ணுங்கள், அதை தப்பில்லாமல் சரி பண்ணும். இதற்காகவே நம்முடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்ல யூஜி டிஆர்பிக்கு வர 9/8/2026 முதல் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறாங்க. தேவைப்படுற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மாணவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு மாணவர்கள் சொல்ல எப்பவுமே தொடர்ச்சியாக சொல்ல முடியும்னா, எஸ்ஜிடி எக்ஸாம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்ஸ் எப்போ தான் நடக்க போகுது அப்படின்னம்னா, நமக்கு அடுத்த ஆண்டு அது பார்த்தோன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் எக்ஸாம்ஸ் நடக்க போல் இருக்குது. சார், அப்போ மார்ச் ஏப்ரல் நீங்கள் சொல்லிட்டீங்க, அடுத்த வருஷம் புக்கு மாறும்னு சொல்லிட்டாங்க. அப்போ புக்கு மாறிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க. அப்போ அது கேட்குறதுக்காகவே என்ன பண்ணுறேன், இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பாடத்திட்டங்கள் நமக்கு மாறுது, எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறோம். இல்லை சார், நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏப்ரல் மார்ச்னா ஓகே, இல்லை அதை தாண்டி போடுச்சா எப்படி கேள்வி வரும் அப்படின்றத ஒரு முழு விளக்கமாக செய்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஆனால் எஸ்ஜிடி எக்ஸாம் இப்போ இருக்கிற தகவல் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நபர்கள் எழுதக்கூடிய செக்மெண்ட் எது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம். டெட் எக்ஸாம் நான் திருப்பி சொல்கிறேன், அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதம் கம்பல்சரி எக்ஸாம் இருக்கும். இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னம்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நியமன தேர்வுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கும் பிஜிடிஆர்பி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இந்த 18,000 வேகன்சி நிரப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருப்பேங்க. அதுக்கு டெட்டு ஒரு பேஸு, எல்லாரும் டெட்டு முடிச்சுக்கிறது அவசியம். அதனால் இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் கட்டாயம் பங்கேற்று என்ன பண்ணுங்கள், டிசம்பர் மாதம் வெற்றி பெற்று அடுத்த நியமன தேர்வுக்கு என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தோன்னா அவரோட நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஓ ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட அதிகமாக படிக்கிறாங்க. அப்போ அந்த பிஓ ஸ்டூடெண்ட்டு சார் இதே தான் சார் நம்ம 2 வருஷமாக போன 2025 நவம்பர் மாதத்துலேருந்து இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
இப்போ நவம்பர் மாதமே வந்துடும் போது இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் சைட்லேருந்து வட்டாரங்கள் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு பிப்ரவரி மாதம் நமக்கு வந்து பிஓ எக்ஸாம் நடக்கிற போல் சொல்லியிருக்காங்க. இந்த பிஓ எக்ஸாம் மட்டும் தகவல் பொறுத்து மட்டும் நீங்கள் கேட்டுங்க. இந்த பட்ஜெட் தாக்குதலில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான டேட்டை நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டோடு சொல்கிறேன் எப்போ எக்ஸாம் நடக்கும், இந்த மாதத்தில் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குன்றதை பிஓ எக்ஸாம் படிச்சுடுறேன். பிஜிடிஆர்பி எப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றாங்க. பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பணியான நியமனம் செய்தாங்க. அதனால் இப்போதைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிஜிடிஆர்பி எப்போ தான் நடக்க போகுது அப்படின்னம்னா, பிஜிடிஆர்பி அடுத்த ஆண்டு 2027 செகண்ட் ஹாஃபில் தான் பிஜிடிஆர்பி நடக்க போகுது. இப்போ இது வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் படிங்க. இப்போ பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய பெரும்பான்மை மாணவர்கள் யார் இருப்பாங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாத மாணவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுங்கள், இந்த டெட் எக்ஸாம் படிச்சுட்டே கூட என்ன பண்ணலாம், நீங்கள் பிஜிடிஆர்பி படிச்சுட்டே வாங்க. டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நமக்கு 2 வாய்ப்பாகவும் பார்த்தோன்னா அமையும். நேற்று கூட ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க, சார் நான் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணல, நான் ஃபோக்கஸ்டாக வந்து நான் யூஜிடிஆர்பிக்கே படிக்கலாம் இருக்கேன், இந்த பிஜிடிஆர்பிக்கே நான் படிக்கலாம் இருக்கேன். படிக்கலாமா சார்? ஏன்னா நான் இங்கே ஒரு கோலை மட்டும் தான் நம்ம நோக்கி ஓடணும், நிறைய கோல் நோக்கி போனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டெட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான். அது இல்லாமல் இன்றைக்கி ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் டெட் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து டெட் இல்லாமல் போதோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இது இருக்குது எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, அது என்ன கழுது நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணுறீங்க, அது ஒன்று கிளியர் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது நெட்டு ஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் செட் எக்ஸாமு நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு ஒரு துண்டு செய்தியிலே பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ மோர் தென் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வு, அதாவது 2026 இன்னும் இருக்கக்கூடிய 4 மாதம் நடக்கக்கூடிய தேர்வு பார்த்தீங்கன்னா 2 தேர்வு தான். இப்பயும் சொல்கிறேன், 2 தேர்வு தான் இப்போ நடக்கும். செட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் அது பார்த்து ப்ராசஸ் பற்றி இன்னும் வரல. ஆனால் உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு நவம்பர் மாதம் கட்டாயம் எக்ஸாம் நடக்க போகுது. ப்ளஸ் அடிஷனலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெட் எக்ஸாம் அக்டோபர் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு டிசம்பர் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் இந்த 2 எக்ஸாமுக்கும் யாரெல்லாம் எந்தெந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளோ அவங்க என்ன பண்ணுங்கள், கட்டாயம் அந்தந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெட்டு பேப்பர் 2 சயின்ஸ் மேக்ஸ் நான் வந்து கிளியர் சார், ஆர்ட்ஸ் நான் கிளியர் சார், ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நான் டெட் எக்ஸாம் பேப்பர் கிளியர் பண்ணிவிட்டேன் சார், நான் யூஜிடிஆர்பி எலிஜிபிள்னா நீங்கள் கட்டாயம் எலிஜிபிள். உங்கள் மேஜர் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த 10 யூனிட்டுக்கு என்னவோ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு நமக்கு நான் இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு தேவை என்ன தெரியுங்களா, நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும்தான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். ஏன்னா நான் இப்போ தான் படிக்கிறேன், நானே வந்து சோர்ஸை உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய மாணவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, சார் இங்கே சோர்ஸ்லாம் வெளியில் பட்டால் நம்ம நிறைய இருக்குது சார். அதில் நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா நீங்கள் கேட்டாலே உங்களுக்கே தெரியும், 1200 ரூபாய்க்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா 3500 வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக வந்து கொடுக்குறதுக்கு. அதே போல் வந்து இங்கிலீஷும் அதே தான் பண்ணுறாங்க. 1200 ரூபா டெஸ்ட் பேட்ச் போட்டு ஃபுல் மெட்டீரியல் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இதை விட வந்து கம்மியாக கொடுத்து, ஏன்னா வந்து இலவசமாக கொடுத்தா மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. நான் பார்த்துட்டு 2-3 விஷயம் பார்த்தேன். இலவசம் அப்படின்னும் போது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்வை எழுதுறது கிடையாது. அது நம்ம கண்டிச்சும் கேட்க முடியல. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு தொகையை நம்ம பெற்றுட்டு நம்ம எழுத வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டாயம் வந்து ஏன் எழுதலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த சூழ்நிலை சார், அம்மா நீங்கள் காசு கட்டி தானே படிக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலை இருந்தாலுமே நம்ம அந்த சூழ்நிலை மாறணும் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு உரிமையாக வந்து கேள்வி கேட்கும் நம்மளால் முடியுது. அவங்களும் நம்மளை உரிமையாக கேள்வி கேட்போம், சார் இந்த மெட்டீரியல் இந்த கேள்விகள் இப்படி இருக்குது, இது கொஞ்சம் மாற்றி கொடுங்க சார், இது மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க சார், டெஸ்ட் பேட்சில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுங்க சார், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார், நீங்களும் எங்ககிட்ட உரிமையாக கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு சிறிய தொகையை தான் வந்து போட்டிருக்காங்க. யூஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுங்கள், நமக்கு தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான பேட்ச் வந்து உங்களுக்கு 9/8/2026 முதல் தொடங்கப்படுது. டெட் எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு பேட்ச் ஆன்லைன் பேட்ச் பார்த்தோன்னா தொடங்கிட்டாங்க. இன்னிலிருந்து பார்த்தோன்னா வந்து தொடங்குது பேட்ச். யாருக்கெல்லாம் தேவைப்படுது, நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை தெளிவாக கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த மட்டத்தில் எந்த இடத்துல நம்ம படித்தாலுமே சரி, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம். எங்கே படித்தாலும் ஒரு இடமா படிங்க. இங்கே கம்மியாக கிடைக்கு, இங்கே அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய தேடாதீங்க. ஒரு இடத்துல நம்ம கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு தெரியும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களை மேலே நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக தான் அவங்க இருப்பாங்க. அதனால் ஒரு இடத்துல படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அந்த இடத்த தெளிவாக படிங்க. இப்போ இது மாற்றி கொடுக்குறாங்க, இங்கே நல்லா இருக்குது, இது ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்குறாங்க, சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்லாம் எதையும் யோசிக்காதீங்க, சரிங்களா? ஒரே ஒரு இடம் அதை ஒழுங்காக படிச்சுன்னா தெளிவாக போய்ட்டு நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுன்றது எதுக்காக தான், நம்ம படித்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு மட்டும்தான், சரிங்களா? அதில் இருக்கிற கேள்விகள் அப்படியே எக்ஸாமில் வரும்னு கிடையாது. ஆனால் நம்ம படித்த விஷயம் நமக்கு வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த விஷயம் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். அதனால் எந்த இடத்துல ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதுதான் உங்கள் வெற்றியை வந்து தீர்மானிக்கும், சரிங்களா? தேங்க்யூ.